ஏ வசந்தா, ஏ சிட்டு, எங்க போறீங்க? சுபத்ரா, வீட்ல காய்கறி ஒண்ணுமே இல்ல, அதான் வாங்க போறோம். எனக்கு வீட்ல ஒரு காயுமே இல்ல சிட்டு, நானும் வாரேன். என்னையா நீங்க கூப்பிடல? என்ன சுபத்ரா, போனை நீ எங்க வச்ச? நானும் சிட்டு உனக்கு மாறி மாறி பண்ண, நீ தான் எடுக்கவே இல்ல. எத்தனை மிஸ்டு கால் வந்திருக்குன்னு போய் பார்த்துட்டு வா. என்ன சுபத்ராக்கா, காலையிலே வெளில வந்து எங்க பாத்துட்டு இருக்கீங்க? வழியில போறவங்களும் வாரவங்களும் பாத்துட்டு இருக்கீங்களோ? இல்ல பாரு, இந்த காக்கா வீட சுத்தி சுத்தி அழுதுட்டே இருக்கு. அதான் விருந்துக்காரங்க யாராவது வராங்களான்னு வெளியில வந்து பாத்துட்டு இருக்கேன். சரியக்கா, சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஏ சிட்டு, நளினி அக்காவை நீ கூப்பிடலையா? அவங்களே கூப்பிட்டோம், அவங்க நேரா இந்த மார்க்கெட் வந்துருவேன்னு சொன்னாங்க. சுபத்ராக்கா மேக்கப் பண்ணிட்டு வரக்கு இன்னும் நிறைய நேரம் ஆகும். வாங்கக்கா வாங்கம்மா, காய்கறி எல்லாம் இன்னைக்கு காலையில வந்து இறங்குறதுமா. காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? என்னே, காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு? அதுதானேமா சொன்னேன், இன்னைக்கு காலையில சந்தைக்கு வந்து இறங்குனது. எல்லா காயும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும்னு எடுத்துடுங்க. என்னண்ணே, இன்னைக்கு காலையில சந்தைக்கு வந்துன்னு சொன்னீங்க, பாதிக்கு மேல வாடி வாடி கிடக்கு. என்னக்கா, இன்னைக்கு இதுல நான் எங்க போய் சொல்ல போறேன்? எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வந்ததக்கா. நல்லா வெயில் அடிக்குதுல்ல, வெயில்ல வாடி வாடி கிடக்கு. வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, ஃப்ரெஷ்ஷா ஆயிரும். ப்ளூ கலர் சுடிதாரக்கா, வெண்டைக்காய முறிச்சு முறிச்சு பாக்காதீங்க அக்கா. எல்லாரும் வந்து பார்த்து வாங்குறதாக்கா. எதுக்காக்கா முறிச்சு முறிச்சு போடுறீங்க? என்னனே, முறிச்சு பார்க்காம எப்படி வாங்க முடியும்? முறிச்சு பார்த்தானே வாங்க முடியும், நல்லதானே விளைஞ்சதானே. ஏக்கா, நீங்க முறிச்சு முறிச்சு போடுவீங்கக்கா, அது வெயில்ல வாடி கிடக்கும்க்கா. அதுக்கு தான்க்கா சொல்றேன். அண்ணா, சின்ன ஒலி 1 கிலோ எவ்வளவு அண்ணா? அக்கா, 2 கிலோ வாங்கினா 100 ரூபாக்கா. 1 கிலோ நீங்க எடுத்தா 60 ரூபாய் தரணும்க்கா. நல்லியாக்கா, சின்ன வெங்காயத்துல அப்ப நம்ம 2 கிலோ வாங்கி ஆளுக்கு ஒவ்வொரு கிலோ எடுத்துருவோமாக்கா? ஆட்டஞ்சிட்டு சுபத்ரா, அவங்க 2 பேரும் 2 கிலோ வாங்கி 1 கிலோ 1 கிலோ பிரிச்சு எடுக்கிறாங்க. நம்மளும் அதே போல வாங்கிடுவோமா சுபத்ரா? சரி வசந்தா, அதே போல பண்ணிடுவோம். என்னே, இவ்வளவுக்கு பில்லு போட்டு தாங்கண்ணே. 230 ரூபா வருதுமா. கையில 200 ரூபாய் தான் இருக்கு, 200 ரூபாய் தரட்டானா? சரி கொடுங்கக்கா. யாருதான் காய்கறி கடையில வந்து பேரம் பேசாம வாங்கிட்டு போறீங்க? நகை கடை துணி கடையில போய் பேரம் பேசிட்டா இருக்கீங்கக்கா. என்னண்ணா, இப்ப காய்கறி எல்லாம் நல்ல ரேட்டா போட்டு விக்கிறீங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த அளவு ரேட் இல்ல. என்னமா சொல்றீங்க? இப்ப காய்கறி வரது கம்மியம்மா, அது கேட்டுப்பட்டு தானே விலையும் இருக்கும். எனக்கு எவ்வளவு ஆச்சுன்னா? 140மா. சரி, எல்லாரும் காய்கறி வாங்கியாச்சுல, போமா, வண்டி வர நேரம். என்னக்கா, பஸ் ஸ்டாண்ட்ல வந்து 1/2 மணிக்கூருக்கு மேல ஆகுது. ஒரு வண்டி கூட போன சத்தமே இல்ல, வண்டி வரவும் இல்லக்கா. இந்த நேரம் வர்றதில்லக்கா. ஆமா பாத்தியா சிட்டு, வந்து நிறைய நேரம் ஆகுது. பக்கத்துல இந்த கடையில ஜூஸை குடிச்சிட்டு வந்தனால இவ்வளவா தாக்கு பிடிக்குது. இந்த வெயிலுக்கு இல்லாட்ட இதில் நிக்க முடியுமா? ஃப்ரீ பஸ்ன்னு பார்த்தா ஃப்ரீ பஸ்ஸும் காணல. மினி பஸ்ஸாவது வந்தா அதுலயாவது ஏறி போகலாம், ஒரு 5 ரூபா 10 ரூபாய் கொடுத்து. என்ன நல்லியாக்கா, அமைதியாவே இருக்கீங்க? என்ன பண்ண சுபத்ரா, கடுப்பா இருக்கு, வண்டியும் வரல. இந்த வேனா வெயில நின்னுட்டு இருக்கோம். என்னம்மா, அந்த வெயில அப்படியே காத்துட்டு இருந்தீங்க, ஏதாவது ஒரு ஆட்டோவாவது பிடிச்சிட்டு போயிருக்கலாம் இல்ல? இல்லையா, ஆட்டோவே வரல, ஒரு ஈ காக்கா கூட போகல. என்ன பண்ணது? நாங்க வர அன்னைக்கு ஒரு ஈ காக்காவும் போகாது, ஒரு ஆட்டோவும் போகாது, ஃப்ரீ பஸ்ஸும் வராது. உங்களுக்கு ஓடி புண்ணியமா போவோம் ஐயா. நீங்க வந்தனால உங்க வண்டியில யாத்தையும் எங்களை கூட்டிட்டு வர்றீங்க. எல்லாட்டையும் அந்த வெயில என்ன பண்ணோனே தெரியலையா. எவ்வளவு நேரமா காத்திருந்தோம், ஒரு பஸ் கூட வராதா? மினி பஸ் கூட வரல. இருக்கட்டும்மா, தெரிஞ்சவங்க தானே, தெரிஞ்சவங்கள பார்த்துட்டு அப்படியே வழியிலே விட்டுட்டு வந்தான். அதான் இறங்கி கேட்டேன் வர்றீங்களான்னு. சிட்டு, எனக்கு கையில இருந்த பர்ஸை காணும் சிட்டு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த பாத்தியா, அதுலயாக்க வச்சேன், காணல. ஐயா, ஒன்னு அந்த பஸ் ஸ்டாண்ட் வரை கொண்டு விடுவீங்களா ஐயா? என்ன பர்ஸை காணலையா? வசந்தராக்கா, பேக்ல நல்லா செக் பண்ணி பாருங்கக்கா. பேக்ல தான் இருக்கும், வேற எங்க நீங்க வச்சிருக்க மாட்டீங்க. ஏமா, நான் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விடியே, நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி எந்த பஸ்ஸும் பிடிச்சிட்டு போங்க, நடந்தே போங்க. எனக்கு தெரியாது, எனக்கு சவாரி இருக்கு. என்ன வசந்தா, இங்க வந்தாச்சுல, சரி உன பர்ஸ் கிடைச்சா, உன்னால வீடு கூட போய் சேர முடியல, இன்னும் அதே வெளில வந்து நிக்கும். என்ன நல்லியாக்கா, ஒருத்தி பர்ஸ் காணலன்னு தேடி வந்திருக்கா. உங்களுக்கு வீட்டு போய் சேர முடியலன்னு தான் கஷ்டமா இருக்கு இல்லையா?
ஒரு கூட உள்ளவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. வசுந்தராக்கா, கிடைச்சாக்கா? யாராவது எடுத்திருப்பாங்களா இருக்காங்க்கா? நீங்க எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கீங்க? இல்ல சிட்டு, நான் இதுல தான் வச்சேன் பாரு, காணையில. பஸ்ஸுக்கு டிக்கெட் போய் எடுக்கணும்னு சொல்லிட்டு பர்ஸை வெளில எடுத்து வச்சேன். யாராவது வந்து எடுத்தாங்களோ, எங்க நான் வச்சனோ தெரியல சிட்டு. வசுந்தரா, நல்ல ஞாபகப்படுத்தி பாரு, நம்ம அந்த காய்கறி கடையில நீ காசு கொடுத்தல, அங்க ஏதாவது வச்சியா? இல்லையே சுபத்ரா, அதுக்கப்புறம் தானே நம்ம அந்த கடையில ஜூஸ் குடிச்சோம். அங்கத்து காசு கொடுக்க தானே செய்யுதேன், இங்க கொண்டு வரதான் செய்தேன். ஏன்னா நல்ல ஞாபகம் உண்டு பாரு. காய்கறி கூடைக்கு மேல வச்சுட்டு பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து பார்த்தேன், எவ்வளவு ரூபாய் இருக்கு வண்டிக்கு டிக்கெட் எடுக்கணுமேன்னு. அக்கா, ஃபீல் பண்ணாதீங்க அக்கா, பர்ஸ் தானே, புதுசா ஒன்று வாங்கிக்கலாம்க்கா. அது இல்ல சிட்டு, பர்ஸ் நான் வாங்கிக்கலாம், அதுல ஆதார் கார்டெல்லாம் இருந்து, அதுதான் இன்னும் பார்த்துட்டு இருக்கேன். எடுத்தவங்க பார்த்து தந்தா நல்லா இருக்கும் பாரு. வசந்தரா, ஒருக்கா கூட காய்கறி கூட எல்லாம் செக் பண்ணு. நம்ம எல்லாருக்க காய்கறி கூடையிலையும் என்ன பார்ப்போம், சிலது எல்லாருக்கும் கூட ஒரே கலரா இருக்கா, மாத்தி கூட வச்சிருக்கலாம். ஏமா, இதுல நீங்க தானே நின்னீங்க கொஞ்சம் முன்னாடி. இந்த பர்ஸ இதுல வச்சுட்டு போயிட்டீங்க, யாருக்குன்னு தெரியாது. நீங்க நின்னு நான் பார்த்தேன், அதான் எடுத்து வச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா, அது எனக்கு பர்ஸ் தான். ரொம்ப கவலையா இருந்தேன், கடவுளாட்டு நீங்க எனக்கு கொண்டு தந்துட்டீங்க.